والصلاة والسلام على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான மீலாது விழா என்னுடைய தலைவர், இந்த நிர்வாக கமிட்டியினுடைய செயலாளர் ஆட்சியார் அவர்களே, இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வேண்டி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகைகளே, இந்த விழாவை சிறப்பான முறையில் நடாத்தி தர வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு சொற்பொழிவை ஆற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நம்முடைய மஹல்லாவுக்கு ரொம்பவும் பரிச்சயமான, கூப்பிட்டால் மறுக்காமல் உடனே ஓடோடி வரக்கூடிய நம்முடைய ஆலிம் பெருந்தகை உமர் ரில்வான் ஹஜரத் ஜமாலி அவர்களே, இந்த இளம் உலமாக்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிறார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆரம்பமாக அல்லாஹ்வினுடைய கருணையும் கிருபையும் ஈருலக இரட்சகர் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒளிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், உலகத்தில் உள்ள மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக குழுமியிருக்கும் இன்னும் வர இருக்கும் நம் அனைவரின் மீதும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் அருள் பெற்ற அருமையான நல்லடியார்களே, அல்லாஹ் நம் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பும் முஹப்பத்தும் வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியமானது. அவனுடைய பெயரோடு சொர்க்கத்திலே பெருமானாருடைய பெயரைத்தான் குறித்து வைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்து தன்னுடைய பாவம் பொறுப்பதற்கு அதைத்தான் காரணமாக ஆக்கி, இறைவா உன்னுடைய பெயரோடு முஹம்மது என்கிற பெயரை சேர்த்து எழுதியிருக்கிறாயே, அவரின் பொருட்டால் என் பாவத்தை மன்னி என்று கேட்டதற்கு பிறகு அல்லாஹ் மன்னித்தானே. அப்படி தன்னுடைய பெயரோடு சொர்க்கத்திலே பெருமானாருடைய பெயரையும் சேர்த்தே பொறித்து வைத்திருக்கிறார். அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களை படைத்திருக்க மாட்டேன் என்று ஆதம் நபியை பார்த்து சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வை முதலாக படைத்து அவ்வளவுமா கலக்கல்லாஹ் நூறி முதலாக பெருமானாருடைய நூரை படைத்து குல்லு செய்யும் மின் நூறி, ஒவ்வொரு படைப்புகளும் பெருமானாருடைய நூறிலிருந்து படைத்து எவ்வளவு பெரிய கண்ணியம். அவர்களை இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்களை அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினானோ, யாருக்கும் கொடுக்காத அளவுக்குண்டான அறிவை, ஞானத்தை கொடுத்து அவனே ஆசிரியராக இருந்து அல்லவக மாதம் தக்கும் தாளம், நபியே நாயகமே உங்களுக்கு எதுவெல்லாம் தெரியாதோ அத்தனை கல்வியையும் சொல்லிக் கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ்வே ஆசிரியராக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். இன்னும் அல்லாஹ் பெருமானாருடைய புகழை எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் ரப்புல் ஆலமீன், இந்த ஆலம் என்கிற இந்த பிரபஞ்சத்திற்கு நான் ரப்பு, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த ஆலம் என்கிற இந்த பிரபஞ்சத்திற்கு ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பெருமானாரை கண்ணியப்படுத்தி உயர்வாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்.
திருமறையிலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே, உங்களை நான் எங்கே வைத்திருக்கிறேன் தெரியுமா? உங்களை என் கண்ணில் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நபியே நாயகமே, உங்களை என் கண்ணில் வைத்திருக்கிறேன். நம்ம பெத்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், என் கண்ணுக்குள்ள உடைய வச்சிருக்கிறேன். அவ்வளவு பிரியமாக நம்முடைய பிள்ளைகளை சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நாயகமே, உங்களை என் கண்ணில் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு தூரம் அன்பு பாராட்டி கண்ணியப்படுத்தி மரியாதை கொடுத்து, இன்னக்கலாலா குலுபின் அதீம், அல்லாஹ் பெருமானாரை உயர்த்தி விட்டான். அதற்கு பிறகு வேறு யார் என்ன உயர்த்தினாலும் என்ன ஆகப் போகிறது? அல்லாஹ் பெருமானாரை எவ்வளவு அந்தஸ்திலே உயர்த்தி வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்து விட்டான். அவ்வளவு தூரம் பெருமானார் மீது கண்ணியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி, இறைவா என்னுடைய இதயத்தை விசாலமாக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய இதயத்தை நாங்கள் விரிவாக்கவில்லையா? மூசா நபி கேட்டு அல்லாஹ் தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காமலேயே அவருடைய இதயத்தை விரித்து வைத்திருக்கிறான், விசாலமாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் நேரடியாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் பெருமானார் மீது எந்த அளவு பிரியம் வைத்திருக்கிறார். ஆக அந்த பிரியம், அதே போன்ற பிரியம் அவனுடைய அடியார்களாய நாமும் பெருமானார் மீது கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய பிரியத்தை பெற முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ரசூலை யார் பின்பற்றுகிறார்களோ, யார் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை பின்பற்றியவர்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அத்தியுர் ரசூல் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே யார் அவர்களை பிரியப்படுகிறார்களோ அவர்களை பிரியப்பட்டவர்களை என்னுடைய பிரியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், எவ்வளவு தூரம் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிரியம் கொண்டிருக்கிறான், நம்மை பிரியம் கொள்ள சொல்லி இருக்கிறார். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய நபி நீங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய உயிரை காட்டிலும் அவர்களை மேலாக பிரியம் கொள்ள வேண்டும், அன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் எதற்காக வேண்டி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பிரியம் கொண்டோம் என்று சொன்னால், அன்பு பாராட்டினோம் என்று சொன்னால், நம்முடைய ஒட்டுமொத்த அத்தனை படைப்புகளை காட்டிலும் மேலாக மதித்தோம் என்று சொன்னால், பெருமானாருடைய பிரியம் மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய பிரியமும் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலும் நாம் அதைத்தான் பெற வந்தோம், மறு உலகத்திலும் அதைத்தான் பெற இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கிடைத்து விடுவான். மறுமையிலே அதை கொண்டுதான், பெருமானாரை கொண்டுதான் நாம் அல்லாஹ்வை அடைய இருக்கிறோம். ஆக இங்கே பெருமானார் மீது அன்பு வைத்து அவர்கள் மீது உயிரை விட மேலாக மதித்து நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். நம்முடைய சஹாபாக்கள்லாம் அதனுடைய தன்மையை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பிரியம் கொண்டாங்க. நம்ம இஸ்மாயில் அலிம்சா தபத்தியதா முசோலா பத்தி சொன்னாங்கல்ல, அவர் ஒரு காபிர்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. அபூலஹப் வேற யாரும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா. பாருங்க, அந்த அல்லாஹ் ஒரு வசனத்தையே, ஒரு சூறாவையே இறக்கி ஒருத்தரை திட்டுறதுக்காக வேண்டி இறக்கிய ஒரு காபிர் தான் அபூலஹப். அந்த அபூலஹப் ரசூலுல்லாஹ் மேல ஒரே ஒரு கட்டத்துல பிரியம் கொண்டதுனால அவருக்கு என்ன வெகுமதியை மறுமையில் தருகிறான் என்று புகாரி ஷரீஃப் சொல்றத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அபூலஹப் இறந்துட்டாரு. ரொம்ப ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி வசை மாறி பொழுதுனால அவருடைய மரணமே கேவலமான மரணமாக இருந்துச்சு. மொத்தா போனதுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க கூட தூக்கி அடக்கம் பண்ணல, அடிமைகளை வைத்து
குச்சியால தள்ளி அவ்வளவு ஒருதான் நாற்றம் அடிச்சு போச்சு. ஏன் ரசூலுடைய புகழில கை வச்சவர் அல்லவா, ரசூலுல்லாவுடைய ஷானில கை வச்சவர் அல்லவா, அல்லாஹ்வுடைய மரணத்தவே நாற்றம் எடுத்த மரணமா ஆக்கினா அப்படியே குச்சியில தள்ளிட்டு போய் கொடியில தள்ளினாங்க. உதைக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. அவ்வளவு கேவலமான மரணம். ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் கழிச்சு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அபூலஹப தன்னுடைய சகோதரர் அபூலஹப கனவுல பார்க்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி புகாரி ஷரீஃப்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப கேட்கிறாங்க, சகோதரரே அபூலஹபே, எப்படி மறுமையில நீங்க மருத்துவானதுக்கு பிறகு எப்படி இருக்கிறீங்க, என்னத்தை அனுபவிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அபூலஹப் சொல்றாரு, ரொம்ப சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, எனக்கு நரகத்துல பெரிய வேதனை இருக்கிறது. ஆனாலும் கூட ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அன்று என்னுடைய அடிமை பெண் துவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைத்து என்னுடைய சகோதரனுக்கு குழந்தை பிறக்க போகிறது, போய் பார்த்து விட்டு வா என்று அனுப்பி வைத்தேன். அவர் போய் பார்த்து விட்டு வந்து மட்டும் வரவில்லை, அந்த குழந்தைக்கு பாலும் கொடுத்து விட்டு வந்தார். கொடுத்து விட்டு வந்து என்னிடத்திலே செய்தியை சொன்னார், உங்களுடைய சகோதரர் மரணித்த அப்துல்லா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொன்னார். என்னுடைய சகோதரனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதே என்ற சந்தோஷத்திலே அந்த சந்தோஷ செய்தியை சொன்ன அந்த அடிமை பெண்ணாகிய துவைபாவுக்கு ஏதாவது பரிசு தரணுமே என்று நினைத்து அந்த நேரத்தில் அன்டி உரியத்தும் நீ அல்ல என்று எந்த விரலை காட்டி நான் சொன்னேனோ அந்த விரலில இருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நரகத்திலே எனக்கு சுவையான நீர் கிடைக்கிறது என்று சொன்னார். கனவிலே சொன்னார். நரகத்துல சுவையான நீர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? நரகத்திலே தண்ணீர் தாகம் என்று நரகவாதிகள் கத்தும் போது அவருடைய தண்ணீர் தாகத்தை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய நீர் எது என்று சொன்னால் புண்ணிலிருந்து வழியக்கூடிய சலம். அதைத்தான் அந்த தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காக அல்லாஹ் தருவோம். அதுவும் கொதிக்கும், அப்படியே ஊத்துனா குடலே கொத்துக்கிட்டு போயிடும். அப்படிப்பட்ட நரகத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பெருமானாரை பிறந்திருக்கிறார்கள் என்கிற சந்தோஷ செய்தியை கேட்டு தன்னுடைய அடிமையை உரிமை விட்டார் என்பதற்காக வேண்டி அவருக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுவையான நீர் நரகத்திலே கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை ரசூலையும் நாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் பிரியம் கொண்டால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய வெகுமதிகளை தருவான். ஒரு காவிருக்கு நரகத்திலே சுவையான நீர் தரும் பொழுது மோமின்களாகிய நமக்கு அதிலே தான் மறுமையிலே உயர்வே இருக்கிறது. யார் பெருமானாரை உயர்த்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் இவ்வுலகத்திலும் உயர்த்துவான், மறு உலகத்திலும் உயர்த்துவான். யார் பெருமானார் மீது பேரன்பு கொள்கிறார்களோ அல்லாஹ்வும் இந்த உலகத்திலும் பேரன்பு கொள்வான், மறு உலகத்திலும் அவர்களுக்குத்தான் உயர்ந்த அந்தஸ்து. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் அதை நிதர்சனமாக செய்து காட்டினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் பெருமானார் மீது வைத்த அன்புக்கு நிகராக வேறு யாரும் இந்த உலகத்திலே வைத்து விட முடியாது. இதை யார், இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார் என்று சொன்னார், பெருமானாருடைய பரம விரோதியாக ஆரம்பத்தில் இருந்த அபு சுஃபியான் ஆரம்பத்தில் பரம விரோதி. அவர் சொல்லுகிறார், உருவத்திற்கு மஸ்ஊத் சகபி என்று சொல்லக்கூடிய பெருமானாருடைய பரம விரோதியாக இருந்த ரெண்டு பேருமே சொல்றாங்க, நான் ஒட்டுமொத்த உலகத்துல ரோமானிய மன்னனிடத்துல போயிருக்கிறேன், பாரசீக மன்னனிடத்துல போயிருக்கிறேன், ஒட்டுமொத்த உலகத்துல எல்லா அரசவைக்கும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். எந்த அரசனுக்கும் அந்த மக்கள் தராத ஒரு கண்ணியத்தையும் உயர்வையும் அந்தஸ்தையும் யாரும் தரத பார்த்ததில்லை. இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தோழர்கள் தருவதை போன்று வேறு எங்கு பார்க்கவில்லை என்று சொல்லி ஆரம்பத்திலே விரோதிகளாக கடும் எதிரிகளாக இருந்த அபு சுஃபியான் சொல்கிறார் என்று சொன்னார்.
அபூ சுஃபியான் சொல்றாங்க, அவங்க அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஜெயிது என்கிற ஒரு நபித்தோழர், ஜெயிது சஃபீனா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், குபைப் ரலியல்லாஹு தஆலா என்கிற நபித்தோழர், ரெண்டு பேரையும் காபிர்கள் மக்காவில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்க தண்டனை தர போறாங்க. என்ன தண்டனை தர போறாங்க? மரண தண்டனை தர போறாங்க. எதற்காக வேண்டி? அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கிறதுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி அவங்க நிறைய பாடுபட்டாங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்க போறாங்க. கூட்டிட்டு போறாங்க. மக்காவில இருந்து அங்க பக்கத்துல தன்ஈம் அப்படிங்கிற இடம் ஒண்ணு இருக்குது. அதுதான் ஹரமை விட்டு வெளியில உண்டான இடம். ஹரத்துல வந்து எந்த ஒரு தண்டனை நிறைவேற்ற மாட்டாங்க. மஸ்ஜித் ஆயிஷா இருக்குல்லே, அதுதான் தன்ஈம். அங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் தூக்கு மேடையில ரெண்டு பேரையும் ஏற்றிடுறாங்க. ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரையும் நிறுத்திடுறாங்க. அந்த நேரத்துல அந்த மக்காவாசிகளுக்கு தலைவராக இருந்த அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் அவங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் கேட்கிறாங்க, நீங்க இப்ப மரணமாக போறீங்க, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களை நாங்க விடுதலை செஞ்சிடறோம். என்ன வார்த்தை? நாங்க நிக்கிற இந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்கண்டா நாங்க சந்தோஷப்படுவோம் என்று மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க என்று சொன்னபோது அவங்க ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தை, எங்கள் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட விரும்பாத நாங்கள் இந்த மரண இடத்திலேயே அவர்களை நிற்க வைத்து நாங்கள் சந்தோஷப்படுவோம் என்று சொன்னபோது அப்பதான் சொன்னாரு அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் சொன்னாரு, ஒட்டுமொத்த உலகத்துல முஹம்மது அவருடைய தோழர்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை போன்று ஒட்டுமொத்த உலகத்திலே வேறு யாரும் வைத்ததாக நான் பார்க்கவில்லை என்று அந்த நேரத்திலே கடும் விரோதியாக இருந்த அபூ சுஃபியான் அவர்கள் சொன்னார். அபூ சுஃபியானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல ஒரு சின்ன நற்செய்தி சொன்னாங்க. யாருக்கும் தெரியாது, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மட்டும் தெரியும். அவங்க ஒரு நாள் இஸ்லாத்துக்கு வருவாங்கிறது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல பாத்திமா நாயகி சின்ன வயசா இருக்கும் பொழுது காபத்துல்லாஹ்ல ஓடி ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள அபூ ஜஹல் பலாருன்னு அரைஞ்சிட்டான். அரைஞ்சா அவங்க கன்னத்துல அப்படியே 5 விரலும் பதிஞ்சிருச்சு. அவங்க ஓடோடி வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, என்னையே அந்த அபூ ஜஹல் அரைஞ்சிட்டான் வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல ஒண்ணுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. ஏனென்றால் அபூ ஜஹலுடைய கை தான் ஓங்கி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, நாங்க அபூ சுஃபியான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் ஒரு தலைவர் தான், அவர்கிட்ட போய் நீ சொல்லு, அவருக்கு உனக்கு ஏதாவது செய்வாரு அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான்கிட்ட அனுப்பிச்சு வச்சாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சின்ன குழந்தை ஏமா ஓடி போய் அந்த அபூ சுஃபியான் இடத்துல போய் அபூ ஜஹல் என்னை அரைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு. பார்த்தாங்க அபூ சுஃபியான் கன்னத்துல அப்படியே விரல் பதிஞ்சிருக்குது. சின்ன குழந்தைய போய் இந்த அபூ ஜஹல் இப்படி அரைஞ்சிட்டானே என்று சொல்லி அந்த பாத்திமா நாயகியை தூக்கிட்டாங்க. அபூ சுஃபியான் தூக்கிட்டாங்க. தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போய் அபூ ஜஹலுக்கு முன்னால இந்த சின்ன குழந்தைய ஏப்பா நீ அடிச்ச, அதை பாரு, உன்னுடைய விரல் அந்த குழந்தையினுடைய முகத்தில் படிந்திருக்கிறதே என்று சொல்லிட்டு, அடிமா நீ, அவர் அடி, நீ அடி, நான் பிடிச்சுக்கிறேன், நீ அடி என்று சொன்ன போது பாத்திமா நாயகி அபூ ஜஹலை கன்னத்தில் அறைந்தார்களாம். லேசாத்தான் அப்படி அறைய முடியும், அரைஞ்சாங்களாம். அப்ப அரைஞ்சதை பார்த்துட்டு அந்த நேரத்துல யா அல்லாஹ் லா தன்சாஹு, இறைவா அவரை நீ மறந்து விடாதே என்று ஒரு வார்த்தை சொன்னார்களாம். மறந்து விடாதே என்று சொன்னார்களாம். அதை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்களாம். மக்காவிலே அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாகத்தான் அந்த அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இவ்வளவு தூரம் பெரிய தலைவராக இருக்கிறாங்க, நம்ம இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க வீட்டுல யாரெல்லாம் நுழைஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லுங்க, ஒரு கண்ணியத்துக்கு மரியாதைக்குன்னு சொன்னாங்க. அதை பெருமானார் அறிவிச்சாங்க. அப்பாஸ் நாயகத்துக்கு தெரியும் அபூ சுஃபியான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இஸ்லாத்துக்கு வந்துருவாரு. ஆரம்பத்துல எல்லா போர்லையுமே அவர்தான் முதல் எதிரியாக தளபதியாக இருந்தார்கள். அந்த அபூ சுஃபியான் தான் சொன்னார், ஆரம்ப காலத்துல
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்கள் மீது வைத்திருந்த பேரன்புக்கு நேராக ஒட்டுமொத்த உலகத்திலே வேறு எந்த தலைவனுக்கும் அவருடைய தொண்டர்கள் காட்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் பெருமானார் மீது வைத்த அன்புக்கு ஒரு ஒரு உதாரணமாக யாரையாவது காட்ட முடியுமா என்று சொன்னால் காட்ட முடியாது. அவர்களைத்தான் உதாரணமாக காட்ட முடியும். சஹாபாக்களை மாதிரி நீங்க பெருமானார் மீது பிரியம் கொள்ளுங்க என்று சொல்ல முடியும். அதே போலதான் இந்த மசூத் சகபி அப்படிங்கிற அவரும் இந்த உதவியா உடன்படிக்கையின் போது பெருமானாரத்துல போயிருந்தப்ப சஹாபாக்களை பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒளி செய்யும் போது தண்ணி கீழே விழுக மாட்டேது. ரசூலுல்லாஹ் ஒளி செய்யும் போது தண்ணி பூமியில விழுக மாட்டேது. அந்த பூமி ஏங்குதா, எனக்கும் கொஞ்சம் தண்ணி விடுங்களேன், நானும் அந்த பரக்கத்தை அடைஞ்சுக்கிறேன்னு பூமி ஏங்குதா. ஒரு சொட்டு தண்ணி கூட பூமியில விழுகல. அத்தனை எடுத்து 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 அவருடைய முகத்திலும் உடம்பிலும் பூசிக்கொள்கிறார்கள். யாருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையோ கிடைக்காதவர்கள் கிடைத்தவர்களுடைய உடம்பை தடவி அவர்கள் பூசிக்கொள்கிறார்கள். வெறும் ஒளி செய்த தண்ணீர் மட்டுமல்ல, மூக்கு சிந்தி போட்டாலும் அதையும் எடுத்து உடலிலே தடவி கொள்கிறார்கள். அவர்கள் துப்பினாலும் அவருடைய எச்சியை எடுத்து உடம்பிலே தடவி கொள்கிறார்கள். இதை பார்த்த அந்த மசூத் சகபி என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே மிகப்பெரிய விரோதியாக இருந்தவர் அதே வார்த்தை தான் சொன்னார். நானும் ஒட்டுமொத்த உலகத்திலே எல்லா மன்னருடைய அரசவைக்கும் சென்றிருக்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை போன்று ஒட்டுமொத்த உலகத்திலே வேறு யாருக்கும் நான் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த சஹாபாக்கள் பெருமானார் மீது எப்படி பேருந்து கொண்டிருப்பார்கள். பார்க்க வேணும், பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்று அவர்கள் துடியாக துடிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் ஒரு சஹாபி, அவங்க பேரு சௌபான் அப்படிங்கிற பேரு. சௌபான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால உரிமை விடப்பட்ட ஒரு அடிமை, அவங்களால உரிமை விடப்பட்ட ஒரு அடிமை. சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு அடிமை தான். அடிமைக்கு எவ்வளவு பெரிய அறிவு ஆற்றல் இருந்துட போகிறது. ஆனாலும் அந்த அடிமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எல்லா நேரத்திலும் பார்க்கணும் 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 குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பெருமானாருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அவருடைய முகத்தினுடைய நிறமெல்லாம் மாறி போயிருக்கிறது. முகம் அப்படியே மாறி போயிருக்கு, நிறமே மாறி போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சௌபான் முகத்தின் நிறமெல்லாம் மாறி போச்சு, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், எனக்கு எந்த நோயும் இல்லை, எந்த நோயும் இல்லை, என் நிறம் எப்பவெல்லாம் மாறும்டா உங்களை பார்க்காத நேரத்துல என் நிறம் மாறிடு. யார சொல்லலாம், உங்களை பார்க்காத நேரத்தில் உங்களை பார்த்து விட்டேன் என்று சொன்னால் நான் முகம் மலர்ச்சியாக ஆகிவிடுவேன். உங்களை பார்க்காத கட்டங்களிலே என்னுடைய முகமே மாறி போய்விடுவல்லா. எப்படிப்பட்ட பயம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் உங்களை இரவும் பகலும் பார்க்க முடியாமல் இருக்கிறேனே, ஒரு குறிப்பிட்ட நேரம் என்றுதானே என்னை உங்களை காண முடிகிறது. இங்கேயே இப்படி என்று சொன்னால் மறுமையில நீங்க உயர்ந்த அந்தஸ்துல நபிமார்களோடு நீங்க இருப்பீங்க. நான் ஏதாவது ஒரு மூலையில சொர்க்கத்துக்கே போனாலும் ஏதாவது ஒரு மூலையில இருப்பேன். உங்களை பார்க்க முடியுமாங்கிற பயம், அந்த ஒரு ஏக்கம் என் கலரவே, என்னுடைய உடலினுடைய கலரவே மாத்திடுது. அப்படியே நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டா உங்களை பார்க்கலாம், அப்படி சொர்க்கத்துக்கு வராம போயிட்டேன்டா என்று நினைத்து நான் இப்படி நினைக்கும் பொழுது எனக்கு உடலில் நிறம் மாறும் என்று சொன்னாங்க. அந்த நேரத்துலதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தார். இப்படி சொல்லி முடிக்கிறார்கள் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். அவரை போன்று யாரெல்லாம் பெருமானார் மீது அன்பு கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். வமை யுத்தியில்லாஹ வ ரசூலஹு உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மின் நபிய்யின வ சித்தீகின வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் வ ஹஸன உலாயிக ரஃபீகா. வசனத்தை இறக்கி வைக்கிறார். இந்த சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயமாகத்தான் இந்த வசனம் இறங்கியது என்பதாக தஃசீர்களிலே எழுதியிருக்கிறார்கள். என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார், யார் அல்லாஹ்வை ரசூலையும்
பின்பற்றுறாங்களோ, அவங்க மேல பிரிய வைக்கிறாங்களோ, அவங்க யாரோடு இருப்பாங்களா? நபிமார்களோடு இருப்பாங்களா? சித்திகர்களோடு இருப்பாங்களா? சுகதாக்களோடு இருப்பாங்களா? சாலிம்களோடு இருப்பாங்களா? அவங்க தான் மிக சிறந்த நண்பர்கள், நட்பு கொள்வதற்கு அவர்களால் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறாரே. அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க கவலைப்படுறீங்களே மறுமையில போய் என்ன ஆகும்னு சொல்லி கவலைப்படாதீங்க, நபிமார்களோடு இருப்பீங்க, உங்கள் நபியோடு இருப்பீங்க என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெருமானார் மீது நாம பேரன்பு கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய வெகுமதிகள் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனை நபிமார்கள், எத்தனை சகாபாக்கள் பெருமானார் மீது தங்களுடைய உயிரை விட மேலாக மதித்தவர்கள், கனவிலே கண்டவர்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களெல்லாம் பெருமானார் மறைவுக்கு பிறகு கூட அவங்கள கனவுல காணாத நாள் இல்லையா. 120 வருஷம் வரைய வாழ்ந்தாங்க. 120 வருஷமும் ஒவ்வொரு நாளும் பெருமானார கனவுல கண்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது எவ்வளவு பேரன்பு கொண்டவர்களாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பெருமானார் கனவிலே தினந்தோறும் வந்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்றுதான் நம்முடைய சஹாபாக்கள் எல்லாம். தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க. தாய்மார்கள் கூட பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எந்த அளவுக்கு பேரன்பு கொண்டவர்களாக இருந்தாங்க. ஒரு அன்சாரி பெண்மணி உஹது யுத்தத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி மதீனாவிலே பரவுகிறது. அதை அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே ஒரு அன்சாரி பெண்மணி அந்த உஹது களத்துக்கு ஓடோடி வருகிறார். ஓடோடி வரக்கூடிய நேரத்திலே இடையிலே ஒருவர் சொல்லுகிறார், உங்களுடைய தந்தை இறந்து விட்டார், ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க, உங்களுடைய கணவர் ஷஹீதாகிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? உங்களுடைய சகோதரர் ஷஹீதாகி விட்டார் என்று மூன்றாவதாக சொல்லப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? அவங்க நிலைமையை சொல்லுங்க என்று ஒரு பெண்மணி பெருமானார் மீது எந்த அளவுக்கு பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய தந்தை, தன்னுடைய கணவர், தன்னுடைய சகோதரர் 3 பேரும் ஷஹீதானதை கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் பெருமானார் பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டு வந்து பெருமானார் இதோ இருக்கிறார்கள் என்று பார்த்த போது, யார சொல்லலாம், எனக்கு ஏற்பட்ட அத்தனை சிரமமும் கஷ்டமும் துன்பமும் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது, யார சொல்லலாம், உங்களை பார்த்த மாத்திரத்தில் என்று ஒரு பெண்மணி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண்மணி அவர்கள் தன்னுடைய தந்தையை இழந்திருக்கிறார், தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறார், தன்னுடைய சகோதரரை இழந்திருக்கிறார். பெருமானார் உயிரோடு இருக்கிறார்கள் என்று கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் அடைந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கடுமையான தாகம். அப்படி கடுமையான தாகம் நேரத்திலே குளிர்ந்த நீரை தந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அதை விட பன்மடங்கு சந்தோஷம் பெருமானாரை பார்க்கும் போது நாங்கள் பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் அடியார்களே, யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொள்ளுவது எவ்வளவு தூரம். பெருமானார் பிரியம் கொண்டால் அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். பெருமானார் நமக்கு கிடைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கிடைத்து விட்டார். பெருமானார் கிடைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கிடைத்து விட்டார். பெருமானாரை யார் அடைந்து கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வை அடையக்கூடிய வழி பெருமானாரை அடைவதுதான். நீங்கள் பெருமானாரை அடைந்து கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை பெற்றுக்கொண்டால் நீங்கள் நிச்சயம் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஒட்டுமொத்த உலகத்தை காட்டிலும் பெரிதாக மதித்தார்கள் பெருமானார் மீது அன்பு கொள்வதை. தாயிஃப் போர், மக்கா போர் முடிஞ்ச உடனே தாயிஃப் போர் நடக்குது. இந்த தாயிஃப் போர்ல ஏராளமான கனிமத்து பொருள்கள், அந்த கனிமத்து பொருள்கள் எல்லாம் ஜெரானா அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொடுக்குறாங்க சஹாபாக்களுக்கு. அந்த இடம் ஒரு அற்புதமான ஒரு இடம். உம்ராவுக்கு போனவங்க எல்லாம்
சோட்டா உம்ரா அப்படின்னு சொன்னா மஸ்ஜித் ஆயிஷாவில் போய் ஏறாம் கட்டிட்டு வருவாங்க. படா உம்ரான்னு சொன்னா இந்த ஜெரானாவுக்கு போய் ஏறாம் கட்டிட்டு வருவாங்க. அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு, தண்ணி இல்லாம இருந்துச்சு. ரசூல்லா அங்க போய் உமிழ் நீர் அந்த கிணத்துல உமிழ்ந்தாங்க. அந்த கிணத்துல தண்ணீர் அப்படியே மேல பொங்கிக்கிட்டு வந்துச்சு. எல்லாரும் குடிச்சாங்க. அந்த கிணறு இன்னும் இருக்குது, மூடி வச்சிருக்கிறாங்க. அங்க குடிக்கக்கூடிய தண்ணீர், ஒரு செய்யக்கூடிய தண்ணீர் எல்லாமே அந்த கிணத்துல இருந்ததா. இந்தோனேசியாவில இருந்து வர்றவங்க எல்லாம் ஜம்ஜம் தண்ணீரை பாட்டில குடிச்சிட்டு போறது மாதிரி இந்த ஜெரானா தண்ணீர்னு சொல்லி குடிச்சிட்டு போய் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அந்த பிரசவம் சுகப்பிரசவமாக இருக்கும் என்பது அவருடைய பெரியவர்கள் வழியாக சொல்ல நம்பிக்கையின் அடிப்படையில இந்தோனேசியாக்காரங்க அந்த அளவுக்கு மரியாதை தருவாங்க. அந்த தண்ணியில அந்த இடத்துல வச்சு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு போர்ல கலந்து கொண்டவங்களுக்கு கனிமத்து பொருட்களை பிரிச்சு கொடுக்கறாங்க, அதிகமாக கொடுத்தாங்க. அதுல முஹாஜிர்களா இருக்கக்கூடிய மக்காவாசிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பா யாருக்கு? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க 10ஆம் கால இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கல்ல, இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே போர் கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க உன்னதமான ஒரு சஹாபி. ஆரம்பத்துல அவ்வளவு விரோதமா இருந்தாங்க. அதற்கு பிறகு நான் தாமதமா வந்துட்டனே என்று சொல்லி அவ்வளவு தூரம் கை செய்யப்பட்டாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அவங்களுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. அவங்களுடைய இன்னொரு மகன் யஸீதுக்கு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. அவ்வளவு தூரம் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல அன்சாரி சஹாபாக்களுடைய இளைஞர்களுடைய உள்ளத்துல லேசான ஒரு நெருடல் என்று சொன்னா, நாமள்தான் போர் செஞ்சோம், நாமள்தான் போர் வீரர்களா இருந்தோம், முஹாஜிர் தோழர்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு குறைவாக கொடுத்துட்டாங்கன்னு இந்த வாலிப வட்டங்கள் மட்டும் அப்படி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அது மூத்த சஹாபாக்களுக்கு அன்சாரி தோழர்களுக்கு தெரிய வந்தது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலையும் அது சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா எல்லாத்தையும் ஒண்ணு போட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்சாரி தோழர்கள் எல்லாம் ஒண்ணு போட்டப்பட்டாங்க. ஒரு கூடாரத்துல அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்சாரிகளே நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கன்னு ஒரு தடவை நினைச்சு பாருங்க. ஏழைகளாக இருந்தீங்க, என்னை கொண்டுதான் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கினார். வழிகட்டு போயிருந்தீங்க, நேரான வழி இல்லாமல் லலாலத்துல நீங்க வழிகட்டு போயிருந்தீங்க, என்னை கொண்டுதான் அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 400 வருடங்களாக சண்டை போட்டுக்கிட்டு ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஆனா என்னை கொண்டுதான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இணக்கத்தை ஒற்றுமையை ஏற்படுத்தினா. யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்கள பார்த்து கேட்டாங்க, நீங்க என்னைய பார்த்து கேட்கலாம், கேளுங்க, உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, கேட்கலாம். என்ன கேட்கலாம்? நீங்க விரட்டப்பட்டு தானே வந்தீங்க, மக்காவில் உண்டான உங்கள் மக்கள் உங்களை விரட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாம் விரட்டுனாங்க, நாங்க உங்களை தானே வாரி அணைச்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவங்கெல்லாம் நீங்க எந்த ஒரு ஆதரவும் இல்லாம வந்தீங்க, நாங்க தானே உங்களை ஆதரிச்சோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உண்மையிலேயே அது உண்மைதான். சாரி தோழர்களே, ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. ஒன்றை சொல்லுகிறேன், அவங்களெல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்க மனம் குளிரணுங்கிறதுக்காக வேண்டி நான் அதிகமாக கொடுத்தேன், மனம் குளிரனுக்காக வேண்டி அதிகமாக கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, அவங்களெல்லாம் ஒட்டகத்தை ஓட்டி செல்கிறார்கள், குதிரைகளை ஓட்டி செல்கிறார்கள், நீங்கள் என்ன இடமா அழைத்து செல்கிறீர்கள்? மதீனாவாசிகளே, மதீனா அன்சாரிகளே, அவர்கள் உலகத்து பொருள்களை கொண்டு போகிறார்கள், நீங்கள் உங்கள் ரசூலை அல்லவா அழைத்து கொண்டு போகிறீர்கள், உங்களுக்கு எது பெரியது, எது வேண்டும் என்று சொன்ன போது அத்தனை அன்சாரி தோழர்களும் அழுதார்கள், தாடி நனையும் அளவுக்கு அழுதார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அந்த நினைத்தது அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று சொன்னார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அன்சார், இறைவா அந்த அன்சாரி தோழர்களை மன்னித்து விடு, அப்னாயில் அன்சார் அவருடைய பிள்ளைகளை மன்னிச்சு விடு, அவர் அப்னாயில் அன்சார் அவருடைய பேர பிள்ளைகளை மன்னிச்சிரு, அவளுக்கு கிருபை செய்யன்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டாங்க. அந்த எண்ணம்
தவறான எண்ணமாக ஆகி போச்சுன்னு சொன்னா அவங்க மாட்டிக்கிடுவாங்க. ஏனென்று சொன்னால் அப்படித்தான் உபைசிரா என்று சொல்லக்கூடியவன் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டானா இல்லையா? என்ன கேள்வி கேட்டா? யாம் இதே மாதிரி கனிமத் பொருளை பங்கிடும் பொழுது யா முகமது அவர்களே நியாயமாக நடந்து கொள்ளுங்க, நீதியாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் ஆதில் வமை ஆதில், நான் நீதியா நடக்கலைன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துல வேறு யாரா நீதியா நடக்க போறா என்று பெருமானார் ஆவேசப்பட்டார்கள். அருகிலே இருந்த உமர், யார சொல்லலாம், அனுமதி தாருங்கள், அக்குத்துள உனக்காக அவருடைய கழுத்தை சீவி விடுகிறேன் என்று சொன்னார்கள். உமரே பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க, இவனோட முடிகிற காரியம் இல்லை, இவனுடைய சந்ததிகள் வரப்போகிறது, இவங்க எல்லாம் நம்ம கூட இருக்க மாட்டான் இருப்பாங்க, இவர்களுடைய தொழுகை, இவர்களுடைய நோன்பு, இவர்களுடைய வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்களை எல்லாம் நீங்க உங்களுடைய இபாதத்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் சாதாரணமா இருக்கும். நம்மளுடைய இபாதத்துக்களோடு அவர்களுடைய இபாதத்துக்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய இபாதத்துக்கள் ஏதோ ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உமரே, வில்லில இருந்து அம்பு வெளியேறுவதை போன்று இவர்களுடைய உள்ளத்திலே இருந்து அம்பு ஈமான் வெளியேறி போய்விடும். அந்த துல்குவைசிரா சமூகத்தை சார்ந்தவங்க தான் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு சாதாரண போஸ்ட்மேனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பரம்பரையில வந்தவன் இன்னும் கியாமத்னாலே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துல்குவைசிரா தமீமி அவனுடைய பரம்பரை மாறி இந்த அன்சாரி பரம்பரைகள் நினைச்சது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு அவனை துவா செஞ்சுட்டாங்க. இறைவா மன்னிச்சது, அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவர்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டார்கள். ரஹிமல்லாஹு ரசூலஹு, அல்லாஹ் அல்லாஹ்வையும் ரசூலையும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம் என்று அந்த அன்சாரிகள் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அன்சாரி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு தூரம் மதித்திருக்கிறார்கள், அன்பு பாராட்டியிருக்கிறார்கள். சொன்னவுடன் அப்படியே அழுது விட்டார்களே. மேலும் சொன்னார்கள் பெருமானார், நான் ஹிஜ்ரத்துன்னு ஒன்று இருந்ததுனாலதான் மக்காவுல பிறந்தேன், ஹிஜ்ரத்துன்னு மட்டும் இல்லைன்னா நான் மதீனாவுல தான் பிறந்திருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். மதீனாவாசிகளே, நீங்க எந்த பக்கம் போறீங்களோ அந்த பக்கம் தான் நான் வருவேன். ஒட்டுமொத்த உலகமே வேற பாதையில போனாலும் நான் உங்களுக்கு தான் வருவேன் என்று பெருமாள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி தானே சென்றார்கள். அவருடைய பூர்வீக ஊர் மக்கா, காபத்துல்லா இருக்க ஊர் மக்கா. மக்கா ஹிஜ்ரி 8 வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. பெருமானார் இங்கேயே ஆட்சி அமைத்திருக்கலாம், தேவையில்லை, என்னை ஆதரித்த அந்த அன்சாரி தோழர்களோடு நான் கடைசி வரையில இருப்பேன் என்று சொல்லி அங்கேதான் கடைசி வரையில இருந்து அங்கேதான் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த அன்சாரி தோழர்கள் மீது பெருமானார் எவ்வளவு தூரம் பிரியம் வைத்தார்கள். அன்சாரி தோழர்கள் பெருமானார் பிரியம் வைத்தார்கள். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியமும் அவர்களோடு இருந்தது, அல்லாஹ்வுடைய பிரியமும் அந்த அன்சாரி தோழர்கள் இடத்தில் இருந்தது என்று சொன்னால், ஒட்டுமொத்த உயர்வுக்கு, ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைப்பதுதான் காரணமாக அமைகிறது. அல்லாஹ் அதை பெருமானார் அதைத்தான் சொன்னார்கள், ஒட்டுமொத்த உலகத்துல அத்தனை பேரை விட என் மீது நீங்க அதிக பிரியம் கொள்ளாத வரையில உங்க ஈமானே பரிபூர்ணம் அடையாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன இலைஹி மின் மாலிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன் என்று சொன்னார்களே. அல்லாஹ்வியாலே சிந்தித்து பாருங்க. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாம பிரியம் கொண்டோம் சொன்னா அதிகமான ஸலவாத்துக்கள் நிறைய ஓதிருக்காங்க, லட்சக்கணக்கான ஸலவாத் ஓதிருக்காங்க. உள்ளச்சத்தோடு உள்ளன்போடு பெருமானார் மீது பேரன்போடு நாம் அந்த ஸலவாத்துக்களை அவர் மீது புகழ் மாலையை நாம் பொழிந்தோம் என்று சொன்னார், நாம மூசரி இமாம் கனவுல ரசூலுல்லாஹ் வந்தது மாதிரி நம்ம கனவுலையும் வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வரணும்னு இருக்கிறாங்க. நாம அதுக்கு தகுதி இல்லாம இருக்கும், நாம அதுக்கு தகுதி இல்லாம இருக்கிறோம். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம பேரன்பு கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் மீது நம் உயிரை மேலாக மதித்தோம் என்று சொன்னால் ஓடோடி வந்து விடுவார்கள். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து விடுவார்கள். அப்படித்தான் சஹாபாக்கள் எல்லாம் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் மட்டுமா வந்தார்கள், நினைவிலேயே வந்தார்கள்.
நினைவிலும் வந்திருக்கிறார்கள், கனவிலும் வந்திருக்கிறார்கள். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படக்கூடிய அந்த நாளிலே அப்படியே வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் எதிரிகள். அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்றைய தினம் கொல்லப்பட போறாங்க. அடுத்த நாள் பகல்ல கொல்லப்பட போறாங்க. முதல்ல இரவு அப்துல்லா இப்னு சலாம் கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு சலாம் ஒரு யூதராக இருந்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த மிகப்பெரிய சஹாபிகளில் ஒன்று, ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க. அந்த அப்துல்லா சலாம் வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது, யா அப்துல்லா உங்களுடைய தலையை உயர்த்துங்கன்றாங்க. உயர்த்தினா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இடைவெளி தெரிந்தது. இந்த இடைவெளியில் தான் நேற்று இரவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னிடத்திலே நேரடியாக காட்சி தந்தார்கள். முடிச்சிருக்கிறாங்க. யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த இடைவெளியிலே பெருமானார் எங்களுக்கு நேரடியாக காட்சி தந்தார்கள். எனக்கு தந்தார்கள். என்னிடத்திலே பேசினார்கள். யா உஸ்மான், நீங்க உங்களை எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டாங்க, சிறை பிடிச்சிருக்கிறாங்க. நீங்க விரும்பலீங்க அப்படின்னு சொன்னா நான் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றேன். உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகள் இருக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் துவம்சம் பண்ணிடுவான், நீங்க அனுமதி தாங்க என்று கேட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க விரும்பலீங்கன்னு சொன்னா நோன்பு திறக்கிறதுக்கு நாளைக்கு ஏன்ட்ட வந்துருங்கடா. நோன்பு திறக்கிறதுக்கு ஏன்கிட்ட வந்துருங்க. நாளைக்கு இரவுல பேசுறாங்க ரசூலுல்லாஹ். நாளைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு வைக்க போறாங்கிறது தெரியுது. ரசூலுல்லாஹ் நாளைக்கு நோன்பு வைப்பாங்கிறது தெரியுது. நிறைய சஹாபாக்கள் மதா போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நோன்பு வைக்கிறதவே தேர்ந்தெடுத்து இருக்காங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா போர்ல இன்னைக்கு ஷஹீதாக போறோம் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு பொய்யாகாது என்று நினைத்தவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு அவர்கள் போரிட்டார்கள். தண்ணீர் கொடுத்த போது சொன்னார்கள், இல்ல ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நீங்க ஷஹீதான்னு சொல்லியிருக்காங்க, அதனால நோன்பு வைத்த நிலையிலேயே நான் ஷஹீதான விரும்பலே நோன்பு வச்சிருக்கேன், தண்ணி கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதே போலதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அடுத்து நான் நோன்பு வைப்பாங்க. சொன்னாங்க, நான் எதை தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லி தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னுடைய எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்வை நான் ஏற்பாடு செய்ய சொல்கிறேன் என்று கேட்டாங்க. எனக்கு அது தெரியவில்லை. யார சொல்லலாம், உங்களிடத்துல நோன்பு திறக்கிறது நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். அதே போன்று அடுத்த நாள் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெருமானிடத்தில் நோன்பு திறப்பதற்காக சென்று விட்டார்கள். நேரடியாக காட்சி தந்திருக்கிறார்கள் பெருமானார் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காட்சி தந்தது மட்டுமல்ல, அவர்கள் பெருமானார் தண்ணீரும் தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஒரு வாளியில கொண்டாந்து தண்ணி குடிச்சாங்க, நான் குடிச்சேன், உடம்பெல்லாம் குளிர்ந்து போச்சு. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் அடியார்களே சிந்தித்து பாருங்கள். இப்னு சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இப்னு சாலபா அப்படின்ற ஒரு சஹாபி, அவங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, யார சொல்லலாம், ஒரு ஊலி அல்லா கூல ஷஹாதா, நான் ஷஹாதா மர்த்தபாவை அடையணும், நான் ஷஹீதாகணும், அதுக்காக எனக்கு துஆ செய்யுங்க அப்படின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டதுக்கு நேர் மாத்தமா துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிமு ரூஹ சாலபாவுடைய ரூஹுக்கு அவருடைய ரத்தத்தை நான் முஷ்ரிக்களிடத்து ஹராமாக ஆக்குறேன் என்று ரசூலுல்லாஹ் முழுசா அவங்க கேட்டதுக்கு எதிராக துஆ செய்றாங்க. நான் ஷஹாதத்து மரணம் துஆ செய்யன்றாங்க. உங்க ரத்தத்தை எந்த ஒரு முஷ்ரிக்கும் தொட முடியாது என்று பெருமானார் துஆ செய்றாங்க. இந்த சாலபா இப்னு சாலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு போர்ல நான் பட்ட பகல்ல போர் நடக்குது, நான் முஸ்லிம் படையில நின்றுக்கிறேன், எதிர்த்த மாதிரி எதிரி படை நிற்குது, எதிரி படைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் காட்சி தர்றாங்க. நான் எதிரி படையை அப்படியே கிழிச்சு விட்டு உள்ள போறேன். என்னுடைய முஸ்லிம் தோழர்கள் சொன்னாங்க, நீங்க ஏன் அங்க போறீங்க, எதிரி படைக்குள்ள நுழைகிறீங்க, என் ரசூல் காட்சி தருகிறார், நான் போகிறேன்னு சொல்லி போனாங்க. ஒருத்தன் கூட அவரை தொடவே இல்லை. ஏன் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுட்டாங்க. அதற்கு பிறகு பெருமானார் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கும் படை பக்கம் காட்சி தந்தாங்க. அப்படியே வந்துட்டாங்க, அப்படியே இந்த பக்கம் வந்துட்டாங்க, எதிர்ப்படையிலிருந்து இங்கே வந்து விட்டார்கள். அப்படி என்று சொன்னால்
சாலபார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் நிதர்சனத்திலே காட்சி தந்திருக்கிறார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். இப்படியெல்லாம் முடியுமா? இப்படியெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று சொன்னால் ஏன் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன போது அத்தனை நபிமார்களும் பைத்துல் முகத்தஸுக்கு வரலையா? அவங்க உயிரா வந்துச்சு, உடலோட தானே வந்தாங்க, மற்ற நபிமார்கள்லாம் கபூர்ல இருந்து எந்திரிச்சு பைத்துல் முகத்தஸுக்கு வரும்போது நம்ம ரசூல் அவர்களுடைய கபூர்ல இருந்து எந்திரிச்சு போய் தன்னுடைய சஹாபாக்களத்துல காட்சி தர முடியாதா? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு காட்சி தர முடியாதா? தாராளமாக முடியுமே. மூசா நபியை பார்த்துட்டு தான் வந்தாங்க. மூசா வஹுவ யுஸல்லி காயிமன் ஃபீ கப்ரி நின்றுட்டு தொழுதுட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தா உடனே பைத்துல் முகத்தஸ் வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தா ஆராதனத்துக்கு போயிட்டாங்க. ஒரு நபியால் ஒரே நேரத்துல இத்தனை இடத்துல உடலோடு இருக்க முடியும் என்று சொன்னார். எங்கள் ரசூலால் ஏன் இருக்க முடியாது? பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கனவிலும் காட்சி தந்தார்கள், நினைவிலும் காட்சி தந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது நாம முயற்சி செய்தோம் என்று சொன்னார். பெருமானார் மீது பேரன்பு கொண்டோம் என்று சொன்னார். பெருமானார் மீது அதிகமான ஸலவாத்துக்களை நாம் ஓதினோம் என்று சொன்னார். அவரை உயிரை விட மேலாக நாம் மதித்தோம் என்று சொன்னார். மூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்பம் அடையவில்லையா? எவ்வளவு தூரம் அவர்கள் படுத்த படுக்கையிலே கிடந்து விட்டார்களே, பெருமானார் மீது பாடினார்களே, அமின் தக்குருஜி ராணிந்தி விசாரணி விட்டார்களே. இந்த பாட்டு ஒட்டுமொத்த உலகம் முழுக்க எல்லோரும் பாடுகிறார்கள். இந்த புர்தா ஷரீஃப யாரு? கேஜி ஜெயசுதாஸ் இல்ல, அவர் கூட படிச்சிருக்கிறார். ஜெயசுதாஸ் சினிமா பாடகர், கேரளாக்காரு. அவர் கூட இந்த கசியத்துல் புர்தாவை ராகமா படிச்சிருக்கிறார். அமின் தக்குருஜி ராணிந்தி சலமி அவருடைய மெட்டு, ஜெயசுதாசுடைய மெட்டு. அந்த கவியை உருவாக்கிய இமாம் ஷரஃபுதீன் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருமானாரை கனவிலே பார்த்து அவனையே படுத்த படுக்கையாக கிடந்தவர்கள் அடுத்த நாள் சுபுக்கு எந்திரிச்சு போறாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட இன்பத்தை நாமும் அனுபவிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக, நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய மக்களாக, அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய உன்னதமான சந்தோஷத்தை ஒட்டுமொத்த உலகத்துல அதை போன்ற ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா இந்த வலிமார்களுடைய துஆ பரக்கத்தினாலே, பெரியவர்களுடைய துஆ பரக்கத்தினாலே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தினாலே நம்ம எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.